இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இந்த தலைப்பை பார்த்துருப்பீங்க. ஜெபிக்க தடை, எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு குறித்து பார்க்கலாம். அதாவது அதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து, அதாவது ஜெபம் அப்படின்றது ஆண்டவர் விரும்புறாரு, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எல்லாத்தையுமே ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்றாரு. நம்ம ஜெபத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார். அதனால ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஜெபத்தை ஆனா நம்ம தொடர்ந்து பண்றோமா? குறிப்பிட்ட நேரங்கள்ல பண்றோமா? ஜெபத்துல நிலைத்திருக்கோமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, நெறைய குறைவுகள் வருது, தடைகள் வருது. ம் ஜெபம் மூலமா நாம ஆண்டவர்ட்ட பேசுறோம். அதே நேரத்துல அவரும் நம்மட்ட பேசுவார். நம்ம ஜெபிச்சுட்டு, துதிச்சுட்டு, அவருக்கு காத்திருந்தோம்னா, அவர் குரல கேட்கலாம். அது அவரோட உறவாடுற நேரம் இந்த ஜெப வேளை. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தியானிப்போம். நமக்கு ஓரளவு தெரிஞ்சதா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அத தியானிக்கும்போது, அந்த தடை வர விடாதபடி நம்ம தடுத்துறலாம். அல்லது அந்த தடை வரும்போது அத உணர்ந்துகிட்டு, அத மேற்கொள்ளலாம். ஜெபிச்சு ஆண்டவர்ட்ட பலன கேட்டு, அத மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். அதுக்குனால நம்ம இந்த வார்த்தைய இத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். நம்ம அத தியானிக்கும்போது தான் நமக்கு அதோட வீரியம் தெரியும். அந்த தன்மைகள் புரியும் நமக்கு. அதுல நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அதனால நம்ம அத குறித்து தியானிக்கலாம். முதலாவது நம்ம ஜெபிக்க எது தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது சோர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கதை சொல்லுவாங்க. பிசாசோட ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவர் பறிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆட்கள் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, பிசாசு கேட்பானாம். ஒரே ஒரு ஆயுதத்த மட்டும் தந்துட்டு மத்ததெல்லாம் பிடுங்கிருங்க அப்படின்னு. அது என்ன ஆயுதம்னா சோர்வு. சோர்வுன்ற ஆயுதத்த மட்டும் எனக்கு தாங்க. அத வச்சு நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன். வேற வியாதிய கொண்டு வரதோ, வேற என்ன பிரச்சனையோ, அதெல்லாம் கூட எனக்கு வேண்டாம். இந்த சோர்வு மட்டும் இருந்தா போதும், மக்கள வீழ்த்திறலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ சோர்வு எல்லாத்துக்கும் காரணமாயிருது. நம்ம ஜெப குறைவுக்கு, வேத வாசிப்பு குறைவுக்கு, ஆண்டவரோட உறவாடுறதுக்கு தடையா அந்த சோர்வு இருக்கு. அப்ப நமக்கு தெரியும். சில நேரத்துல உடல்ல சோர்வு வரும். சில நேரங்கள்ல நம்ம மனதளவுல நம்ம சோர்ந்து போயிருவோம். அப்ப அந்த சோர்வு ஆண்டவர் சொல்றாரு, "சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள்" அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப சோர்வு குறித்து ஆண்டவர் தெரிஞ்சு சொல்றாரு, "சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள்" அப்படின்னு. அப்ப நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம், நம்ம சோர்வு நமக்கே தெரியும். ரொம்ப டயர்டா இருக்கு, அல்லது ஜெபம் பண்ண விருப்பம் இல்ல. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைய நம்ம மனசே பெருசாக்கி காட்டும். ஐயோ! இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கே! இத வச்சுட்டு நான் எப்படி ஜெபம் பண்ண அந்த பிரச்சனைய பெருசாக்கும்போது, அதனால சோர்வு வரும். அதனால நமக்கு ஜெபக்குறைவு ஏற்படும். ஜெபம் பண்ண முடியாம போயிரும். அப்ப நம்ம சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல இது இனி இந்த பிரச்சனை ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லது இந்த சோர்வ மேற்கொள்ள நமக்கு முடியும். சில நேரங்கள்ல பலவீனங்கள்ல வரலாம். ஒரு முறை நான் ஸ்கூலுக்கு ம் சி வேலைக்கு போயிருவேன். அப்ப வெள்ளிக்கிழமை தோறும் இங்க சர்ச்சுல உபவாச கூட்டம் நடக்கும். அதனால அங்க முடியாது எனக்கு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு. ஒரு நாள் அன்னைக்கு லீவ். ஸ்கூல் லீவு. ஏதோ ஒரு கவர்மெண்ட் லீவு. உடனே வீட்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படியாவது உபவாச கூட்டத்துல கலந்துடலாம் அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு 10 மணிக்கு கூட்டம்னா, காலையில ஒரு 7:30, 8ல இருந்து பயங்கரமான தலைவலி. அது அ தாங்கவே முடியாம அப்படி ஒரு வலி வந்ததில்ல எனக்கு. அப்படி பயங்கரமா தலைவலிக்குது. உடனே நான் ஐய்யய்யோ! தலைவலிக்குது. எல்லாமும் யோசிச்சு பார்க்கேன். இப்போலாம் ஆஸ்பத்திரிக்கு போனா செக்கப் பண்ணி பெரிய பெரிய வியாதியே சொல்லிருவாங்க போல. அவ்வளவு வலி வலிக்குது. அல்லது சிலர் சொல்லுவாங்க பழமொழி, "உன் ஆஸ்தி இந்த ஒரு தலைவலிக்கு காணாது" அப்படின்னு. அதே மாரி இந்த தலைவலி தான் சொல்லுவாங்க போல. அப்படிலாம் நெனச்சு பார்க்கேன். அப்படியே படுத்துட்டேன். தாங்க முடியாம. ஆனா ஒரு 9 மணி ஆகுது. 9, 9:30 ஆகும்போது என்னால படுக்க முடியல. அது எப்படி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு லீவு தந்திருக்காரு. இதுல நாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத எப்படி நம்ம கட் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அ எழுந்துச்சுட்டேன். எழுந்து வெந்நீ போட்டு குளிச்சா கூட டைம் ஆயிரும்ன்னு சொல்லி, பச்ச தண்ணிய அந்த பயங்கர வலி. அதோட தண்ணிய ஊத்திட்டு ஓடி போயிட்டேன். அங்க போனா முதல்ல கொஞ்ச நேரம் அதே வலிதான். அதோட பாட்டு பாடணும். உற்சாகமா வொர்ஷிப் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா,
அந்த வலியே மறந்து போச்சு எனக்கு. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கேன். வலி இல்ல. யோசிக்கும்போது எப்பவும் போச்சுன்னே எனக்கு தெரியல. காணாம போயிட்டு. அப்படி நம்ம வந்து சோர்வ மேற்கொள்ளணும். பலவீனத்தால வரலாம், அல்லது மன சோர்வு வரலாம். எதுவா இருந்தாலும் இல்ல அந்த சோர்வுக்கு நம்ம இடம் குடுக்கக்கூடாது. எப்படியாவது ஜெபிச்சிரணும். எப்படியாவது ஜெபத்துல உட்கார்ந்துரணும். அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போது, நம்ம ஜெபிக்க முடியும். அல்லது அந்த சோர்வு வந்து நம்ம தடுத்து விடும். அப்ப சோர்வு வரும் எல்லாருக்கும். அத மேற்கொள்ள பலன ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள ஒரு உற்சாகத்த நம்ம கொண்டு வந்துரணும். இல்ல, எந்த சோர்வும் நம்மள தடுக்க முடியாது. என் ஜெப வேலைய தடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஜெபத்துக்குன்னு வச்சுக்கிட்டு, அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து காத்திருப்பாரு. அப்ப அந்த நேரத்த நான் விட்டுறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது நம்ம ஜெபிச்சோம்னா, அதுக்கு சரியா நம்ம ஒரு நேரத்த வச்சோம்னா, அந்த நேரத்துல நம்ம போலன்னா ஆண்டவர் வந்துருவாரு. அப்ப அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல ஏசப்பா வந்து காத்திருப்பாங்க எனக்காக. நான் போணும், போணும்னு சொல்லி அப்படி ஒரு வைராக்கியமா நம்ம எழும்பும்போது, இந்த சோர்வு நீங்கி நம்ம பலனடையலாம். நம்ம ஜெபம் தடைபடாம இருக்கும். அடுத்து இன்னும் வேற எது தடை அப்படின்னு பார்த்தோம்னா, அவிசுவாசம். நம்ம அவிசுவாசம் வந்து நம்ம ஜெபிப்பதற்கு தடையா இருக்கு. நெறைய காரியங்கள்ல, நெறைய நேரங்கள்ல இதெல்லாம் எங்க ஜெபத்துல சரியாகும்? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு விசுவாசம் குறைஞ்சு போயிரும். அதுவும் என் வாழ்க்கைனா இப்ப தான் எனக்கு அது ஒன்னொன்னா சாட்சி ஞாபகம் வருது. முதல்ல யோசிக்கல. என் வாழ்க்கையிலயும் அத உணர்ந்திருக்கேன். அ அதாவது என் பையனுக்கு மாத்திரையெல்லாம் தூர போட்டுட்டு டாக்டர்லாம் கைவிட்ட நிலைமையில பிழைக்க மாட்டான்னு சொல்லும்போது, ஒரு விசுவாசத்த கர்த்தர் தந்தார். மாத்திரைய தூர போட்டேன். பயங்கரமான வியாதியில கர்த்தர் சுகமாக்குனார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இருக்கும். 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு வீசிங் வந்துச்சு. அப்போ வீசிங் வருது. போய் திருநள்ளாறுல போய் அவ்வளோ தூரம் 50, 60 கிலோமீட்டர் போயி மருந்து வாங்கி குடுக்கேன். குடுத்தா அந்த மருந்து ஒரு 10, 15 நாளைக்கு குடுப்பாங்க. அது இருக்கும் வர சரியாகும். மருந்து முடிச்ச மறுநாளே அ திரும்ப வந்துரும் வீசிங். அப்போ எனக்கு வந்து அ அந்த விசுவாசம் குறைஞ்சுட்டுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய வியாதிய ஆண்டவர் சுகமாக்குனாரு. அவ்வளதான். இது லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லி கைவிட்டு, உடம்பெல்லாம் கொப்பளம் வந்து அந்த வியாதிய ஆண்டவர் சுகமாக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த வீசிங்க்கு ஓடி ஓடி போறேன். அந்த மருந்து இருக்க வரைக்கும் சரியாகும். மறுநாள் படுத்துருவான் ஸ்கூல் போ முடியாம. அந்த கட்டத்திலயும் அ நான் வந்து நெனைக்கேன், ஜெபம் பண்ணா சரியா அவ்வளோ பெரிய நோய ஆண்டவர் சுகமாக்குனாரே, இத சுகமாக்க மாட்டாரா? அப்படின்னு நெனைக்கேன். ஆனா, அ ஜெபம் பண்ண முடியல. உட்கார்ந்து. அது ஒரு அவிசுவாசம். இல்ல அது ரொம்ப போராடி ஜெபிக்க வேண்டியிருக்கும். இல்ல இந்த மருந்து முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணலாம். இல்ல இதெல்லாம் சுகமாகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி, வீணான அவிசுவாசத்துல மாத கணக்கா பல ஆயிரங்கள செலவு பண்ணேன் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ திரும்ப ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினாரு. ஏன் நம்ம ஆண்டவர்ட்ட காத்திருக்க கூடாது. இப்படி சரியாகவே மாட்டக்கு. இதுக்கு போய் மருந்து மருந்துன்னு ஓடிட்டு இருக்கோமே! அவங்க உணர்த்தும்போது உட்கார்ந்து, "ஏசப்பா எவ்வளோ பெரிய நோய சுகமாக்குனீங்க. இது உங்களுக்கு லேசான காரியம். நான் இதுக்குன்னு வைராக்கியமா ஜெபிக்காம இருந்தது எனக்கு மன்னிச்சுருங்க. எப்படியாவது எனக்கு மகனுக்கு சுகம் தாங்க." அப்படின்னு ஜெபிக்கும்போது, ஆச்சரியமா ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீசிங் வராதபடி பாதுகாத்தார். மருந்து இருந்ததையும் தூக்கி தூர போட்டோம். பாருங்க அந்த நமக்கு சில நேரங்கள்ல விசுவாசம் குறைஞ்சு போகுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள குறித்து சொல்லியிருக்கும். அவர்கள் செய்த கிரியைகளை சீக்கிரத்திலே மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி 106வது சங்கீதத்துல எழுதியிருக்கு. அப்ப நம்ம அத மறந்துட்டு அவிசுவாசம் வந்துருது நமக்கு. அப்ப இன்னொன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்புறம் ஆவியின் கனியில, ஆவியின் வரங்கள்ல விசுவாசத்த குறித்து எழுதியிருக்கு. ஆ அவங்களுடைய அவிசுவாசத்தினால் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல போட்டிருக்கும். அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அங்கு அ தேவனால அற்புதம் செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி. அப்ப அவிசுவாசம் இருந்தா அற்புதம் நடக்காது. அப்ப எத்தனையோ இடங்கள்ல விசுவாசத்த குறித்து சொல்லியிருக்கு. விசுவாசிக்காமல் இருப்பது எல்லாம் பாவமே அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசம் இல்லன்னா அது பெரிய பாவம். அதெல்லாம் தெரிந்தாலும் நமக்குள்ள அவிசுவாசம் வந்துருது. அந்த அவிசுவாசம் வரும்போது நம்ம ஜெபிக்க முடியாதபடி ஒரு தடை வந்துருது. அப்ப நம்ம அதுக்கும் ஆண்டவரு அந்த வழி சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த மார்க் 9வது அதிகாரத்துல சொல்லியிருக்கும். அந்த ஒரு தகப்பனார் மகன கூட்டிட்டு போவார். அவன் ஒரு ஊமையான ஆவி அவன பிடிச்சிருக்கு. அவன கொல்றதுக்கு தண்ணீர்லயும், தீயிலும் தள்ளிருது. அவன ரொம்ப அலக்களிக்குது. அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட போய் விடும்போது, ஏசப்பா கேட்பாரு, "நீ நீ விசுவாசிக்கிறாயா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "ஆண்டவரே,
ஏன்னா அவிசுவாசம் நீங்க எனக்கு கண்ணீரோட கேட்கிறாருன்னு போட்டிருக்கும் அந்த வசனத்துல. ஏன்னா அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா பாருங்க, அவிசுவாசத்தை நீக்கி அந்த மகனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அதேதான் நமக்கும் ஒரு வழி. ஒருவேளை நமக்கு விசுவாசம் குறைஞ்சதுன்னா, நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும், முடிக்கிறவருமான நம்முடைய தேவன். அது மட்டும் இல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவர் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த தேவன்ட்ட நம்ம கேட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்போது, ஏன்னா நம்ம எப்படியாவது ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்போதுதான், இந்த அவிசுவாசம் தடையா இருந்ததுன்னா, நம்ம கேட்கும்போது அப்பதான் நம்ம கேட்போம். அந்த வைராக்கியத்துல, ஐயோ நான் ஜெபம் பண்ணணுமே, எனக்கு விசுவாசம் இல்லையே, அந்த விசுவாசத்தை நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, கர்த்தர் அந்த விசுவாசத்தை தாங்க, அவிசுவாசத்தை நீக்குங்கன்னு கேட்டோம்னா, கர்த்தர் அந்த அவிசுவாசத்தை நீக்கி நமக்கு விசுவாசத்தை தந்து நம்ம ஜெபிக்க வைப்பார். அப்ப அதுக்கும் ஆண்டவர் வழியே சொல்லியிருக்காரு. இந்த பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா? புண்ணுன்னு சொல்லி புண்ணுக்கு மருந்துன்னு சொன்னேன். அதே மாரி நம்ம பிரச்சனைகளே ஆண்டவர் சொல்றாரு. அவிசுவாசமா இருக்கக்கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு. அதே நேரத்துல அதுக்குள்ள வழியும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை செய்யும்போது நம்மளோட ஜெப தடை நீங்கிரும். அதுவும் ஒரு காரணமா இருக்கு நம்ம ஜெபிக்க விடாதபடி. 3வது என்னது இருக்கு பாருங்க, ஜெபிக்க விடாம எது தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, தூக்கம். அது நமக்கு தெரியும். ஜெபிக்கணும்னு நினைப்போம். கண்ண கட்டிட்டு தூக்கம் வந்துரும். அப்போ அது வந்து நம்ம மாம்ச ஆலோசனை அல்லது உடல் பலவீனம் அது காரணமா இருக்கு. அது அந்த அந்த நேரத்திலயும் நம்ம வந்து இப்ப அதிகாலையில எழுந்துச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அ ரொம்ப தூக்கம் வரும். ஆனா ஒரு சில நாட்களுக்கு. ஒரு 1 வாரமோ 10 நாளா நம்ம போராடி ஒரு வெந்நீ வச்சாவது முகத்த கழுவிட்டு வைராக்கியமா எழுந்தோம்னா, அந்த தூக்கத்த ஜெயிச்சிரலாம். அந்த தொடர்ந்து அந்த டைமுக்கு அப்புறம் விழிப்பு வந்துரும். அதற்கு இல்லாம நம்ம ஐயோ! தூக்கம் வருதே! தூக்கம் பயங்கரமா வரும். அது மட்டும் இல்ல சொல்லி தரும் நம்ம நம்ம உடம்பே. காலையில அ இந்த வேலைலாம் இருக்கு பகல்ல. அங்க போணும், இங்க போணும், ஆஃபீஸ்க்கு போணும். இதெல்லாம் செய்யணும். அல்லது மீட்டிங் போணும். அங்க தூக்கம் வந்துரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரும். அது வந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு அமைப்பு. அது கரெக்ட்டா இயங்குது. ஆனா, அதையும் தாண்டி நம்ம ஜெபிக்கணும்னு நெனைச்சோம்னா, அந்த தூக்கத்தை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இல்ல நம்ம தூங்கக்கூடாது. அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு பகல்ல. இப்பவும் நம்ம விழிச்சிருந்து ஜெபிப்போம். அப்படின்னு சொல்லி அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நான் ஒரு அம்மா எனக்கு வேண்டியவங்க. அவங்க மாப்பிள்ளை இறந்துட்டாங்க. வயசானவங்க தான். அவங்க இறந்த அன்னைக்கு பார்த்தா, நைட்டு ஃபுல்லா போய் உட்கார்ந்துருக்கோம். அப்ப அப்படி ஒரு அவங்க அந்த அம்மாவுக்கு துணைக்கு போய் உட்கார்ந்துருக்கேன். அப்படி நெறைய நம்ம அனுபவப்பட்டுருக்கோம். நம்ம சொந்தக்காரங்களோ, தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ, அல்லது நமக்கு வேண்டியவங்க யாருக்கோ ஒரு மரணமோ வந்ததுன்னா, நம்ம தூக்கத்த பொருட்படுத்தாம போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனா, நல்லா இருக்கும்போது, ஜெபிக்கணும்னு நெனைக்கும்போது தூக்கம் வந்தா அத நம்ம அனுமதிக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. ஆண்டவர் வந்து ஒரு நல்ல சுகமா வச்சிருக்காரு நம்மள. நம்மள சேர்ந்தவங்கள சுகத்தோட பாதுகாத்து வச்சிருக்காரு. அந்த நேரத்துல தூக்கம் வந்து நம்ம ஜெபிக்க விடாதபடி தடுக்கு அப்டின்னா, அத நம்ம மேற்கொண்டே ஆகணும். அதுக்கான முயற்சிகள எடுக்கணும். அந்த கொஞ்சம் எந்திச்சு நடந்தா போதும், முகம் கழுவினா போதும், ஏதோ ஒண்ணு சூடா ஏதாவது குடிச்சா போதும். அப்படி ஏதோ ஒண்ணு செய்து நம்ம தூக்கத்த விரட்டிட்டு ஜெபிக்க உட்காரணும். அது ஒரு தடையா நெனச்சு, ஐயோ! தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குனோம்னா, நம்ம ஜெபம் தடைப்பட்டு போயிரும். அதனால அது ஒரு தடையா வரும். அடுத்தது எது தடையா வரும்னா, பிசாச சொல்லலாம். அசுத்த ஆவிகள். அவன் எல்லா ஆயுதங்களும் செயல்படாவிட்டா, ஏதாவது மனுஷன் மூலமா, நம்ம சொந்தக்காரங்க மூலமா, குடும்பத்தார் மூலமா, ஏதாவது அல்லது சொப்பனங்கள் மூலமா, அல்லது நம்ம சிந்தைய கெடுத்து கெட்ட எண்ணங்கள் மூலமா, நம்ம வந்து ஜெபிக்க விடாம நம்மள தடுப்பான். ஏதாவது மோசமான சிந்தனை வரலாம். அல்லது யாராவது வந்து உட்கார்ந்துகிட்டு போமாட்டாங்க. நம்ம ஜெபிக்கணும்னு இருக்குன்னு. அதுக்கு தான் அதிகாலையில ஜெபிக்கணும். அப்டின்னா, ஃபோனோ, அ மக்கள் வர்ற தொந்தரவோ நமக்கு இருக்காது. இல்ல நம்ம இப்ப மத்தியானமும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நைட்டும் ஜெபம் பண்ண போறோம்னா, இப்படிப்பட்ட தடைகள் வரலாம். அல்லது நம்ம குடும்பத்தில உள்ளவங்களால கூட ஏதாவது தடை வரலாம். அந்த நேரத்துல இத செய், அத செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு வரலாம். அத பிசாசு ஏவி விடலாம். அப்ப அதையும் நம்ம உணர்ந்து, இந்த தடையும் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கட்ட ஓப்பனா சொல்லிர்லாம். நான் ஜெபம் பண்ணணும். இது என் ஜெப நேரம். இத நான் இதுக்கு ஒதுக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து உங்கட்ட பேசுறேன். அல்லது ஜெபம் பண்ணிட்டு வந்து இந்த வேலைய அப்படின்னு சொல்லி நம்ம சுமூகமா பேசி முடிக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம உணரணும் அத. பிசாசு வந்து தடைய கொண்டு வரான். நம்ம ஜெபம் பண்ணதுக்கு. யாரோ ஒருவர வச்சு நம்மள தடுக்கான். நம்ம குடும்பத்தில உள்ளவங்களையோ, அல்லது வீண் எண்ணம் வருது நமக்கு.
அல்லது ஏதோ சொப்பனம் வருது, ஏதோ ஒண்ணு கொண்டு வருது பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்தோம்னா அதை மேற்கொண்டுடலாம் ஈஸியா. அப்போ அதை உணர்ந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு இது ஒரு தடையா வருது அப்படின்னு சொல்லி அதை மேற்கொள்ள நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தது எதெல்லாம் தடையா வரலாம் அப்படின்னா, நம்ம மாம்ச எண்ணங்கள், அதாவது பசியா இருக்கலாம், தூக்கமா இருக்கலாம், அல்லது உடல்ல வலியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு சோர்வு தந்து நம்மள ஜெபிக்க விடாம இருக்கலாம். அந்த நேரத்துல பார்த்து பசி வரும். ஏதாவது சாப்பிட்டு வந்துருவோம்னு போவோம். அதுக்கு சாப்பிட்டு வர்றதுக்குள்ள மூடு மாறிரும், அல்லது சூழ்நிலை மாறிரும். ஏதோ ஒண்ணு இருக்கலாம். வேதத்துல சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு அப்படிதான் பயங்கர பசியில இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு தரிசனத்த கர்த்தர் கொடுத்தார். ஒரு அந்த துப்பட்டி துப்பட்டாவா அது வந்து இறங்கினது அவருடைய ஊழிய அழைப்பு. அந்த புறஜாதிகள் மத்தியில அவர் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்றத ஒரு தரிசனம் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஆனா அது எந்த நேரத்துல பாருங்க, அவர் மிகுந்த பசியோடு இருக்கும்போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பசி நேரத்துல அவரு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போனாருன்னு வைங்களேன், அது கெட்டு போயிருக்கும் அந்த தரிசனம். எவ்வளவு பெரிய முக்கியமான அழைப்பு அது. அத இழந்து போயிருப்பார். அப்போ அந்த மாம்சத்துல நமக்கு சில பலவீனங்கள் ஏதோ ஒண்ணு வரலாம். அ ஒரு முறை நான் ஜெபிக்க உட்கார்ந்திருக்கும்போது, அதாவது 2, 3 நாளா 1 வாரமா அந்த மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஜெபத்த விட்டுட்டேன். உடனே எனக்கு ரொம்ப பாரம். ஐய்யய்யோ! இப்படி ஜெபிக்காம இருக்கோமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணிறணும் அப்படின்னு என் அனுபவத்தோட சேர்த்தே சொல்றேன். எப்படியாவது இன்னைக்கு அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிறணும் அப்படின்ட்டு போய் உட்கார்றேன். பயங்கர வயிறு வலி. வயிறு வலிக்குது. ஐய்யய்யோ! அப்போ இப்பவும் இன்னைக்கும் ஜெபம் பண்ண முடியாது போலயே அப்படின்னு நெனைக்கும்போது, அ என் கண்ணுக்கு ஆண்டவர் ஏதோ என் கண்ண திறந்து காட்டுறாரு. ஒரு பொம்பள ஒரு பொம்பள வந்து அவ 4 விரல அந்த உதட்டுக்கு மேல, மூக்கு கீழ உதட்டுக்கு மேல வச்சுக்கிட்டு, மறைச்சுக்கிட்டு ஒரு கிண்டல் பண்ணி ஒரு சிரிப்பு. ஹிஹிஹின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறத ஆண்டவர் காட்டினார். எனக்கு வயிறு வலிக்கு நான் எந்திரிக்க போறேன்ன உடனே, அது ஏன்னா நாங்க இருக்கிற இடம் ஒரு பயங்கரமான விக்கிரக கோட்டை. பிசாசுகள் கோட்டை தான் அது. அதுக்கு மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல நான் ஜெபிக்காம இருந்தா, பிசாசுக்கு அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு. அன்னைக்கு தற்செயலா அது ஒரு செகண்ட் ஆண்டவர் காட்டினாரு. மேல் வாய்க்கு மேல கைய வச்சு மூடிக்கிட்டு நம்ம சில நேரம் அப்படி சிரிக்கிறத பார்த்திருப்போம். ஒரு கிண்டல் சிரிப்பு. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே, அத காட்டுன உடனே, "ச்சீ போ பிசாசே! நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன வயிறு வலிச்சாலும் பரவால்ல, என்ன நடந்தாலும் பரவால்லன்னு உட்கார்ந்து ஜெபிச்சேன். தானா வயிறு வலி ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப பாருங்க நமக்கு சில பலவீனங்கள் நம்ம ஜெபத்துக்கு தடையா இருக்கலாம். அந்த மாம்சத்துல உள்ள பலவீனங்கள். அத நம்ம உணர்ந்துகிட்டு, ஐயோ! எனக்கு வயிறு வலிக்கு, தலைவலிக்குன்னு அதுக்கு நம்ம இடம் குடுத்தோம்னா, அது அதிகமாவும் நம்ம ஜெபமும் தடைப்பட்டு போயிரும். அத மேற்கொள்வதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்ட்ட. அதே நேரத்துல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஒரு உற்சாகம் வேணும். இது ஒரு தடை வருது ஜெபத்துக்குன்னு நம்ம உணர்வு வேணும். அது உணரும்போது, அந்த தடையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அப்புறம் இன்னொரு காரணம், அறிவு. ஜெபத்துக்கு தடைவா அறிவ சொல்லலாம். வேதம் சொல்லுது. "அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன்" அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு நமக்கு தெரியும். அதே மாரி அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அதுக்காக படிக்க வேண்டாம்ன்னு நான் சொல்லல. ஆனாலும் நம்ம விஞ்ஞானம் பாருங்க, விஞ்ஞானத்துக்கு மேற்பட்டது ஆண்டவருடைய வல்லமை. ஆனா விஞ்ஞானிகள் அத ஒத்துக்கொள்வாங்களா? அப்படின்னு பார்த்தா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு எதிரா தான் இருக்கும் எல்லாமே. இன்னைக்கும் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனுஷன ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாருன்னு வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ சம்பவங்கள் வேதத்துக்கு மாறா விஞ்ஞானிகள் சொல்லி, அதாவது உலகம் தட்டையா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம் முதல்ல. அப்படிதான் ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உருண்டையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா வேதத்துல அப்பவே எழுதியிருக்கு உலகம் பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்லி. இப்படி நெறைய விஷயங்கள விஞ்ஞானிகள் தப்பா சொல்லி, அதுக்கப்புறம் ம் ரொம்ப நெறைய வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடிப்பாங்க. அது வேதத்துல உள்ளதா இருக்கும். ஆனா விஞ்ஞானியத்துக்கும் அல்லது அறிவுக்கும், வேதத்துக்கும் நெறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்போ மனிதன் உருவான விதத்துல இருந்து, அடுத்து ஆண்டவர் தண்ணீர்ல நடந்தார். அது உண்மை. ஆனா விஞ்ஞானம் அத ஏற்றுக்கிடுமான்னா இல்ல. தண்ணீல மனுஷன் நடக்க முடியாது. பேதுருவையும் நடக்க வச்சாரு. அது நமக்கு தெரியும். ஆனா நடக்க முடியாது. தண்ணீர திராட்சை ரசமா மாற்றினார்.
அது முடியுமா? விஞ்ஞானத்துல முடியாது. அப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அ அதே மாரி ஆபிரகாம் அ குழந்தை பெற்றது. அவ்வளோ வயசுக்கு அப்புறம். செங்கடல பிளந்தது. இயேசு செங்கடல பிளந்ததுக்கெல்லாம் இப்பவும் ஆதாரம் இருக்கு. அத அந்த கிறிஸ்தவங்க இல்ல. அ அந்த விஞ்ஞானிகள் தான். அந்த அந்த பூமி என்ன சொல்றது? அந்த புதிய பொருள் ஆராய்ச்சியாளர்கள், அது மாரி ஆராய்ச்சி பண்றவங்க, அதுல நெறைய ரதங்கள் கலந்து கிடக்கிறத, அ அந்த சக்கரங்கள் கலந்து கிடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் உண்மைன்றதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. ஆனாலும் செங்கடல பிளக்க முடியாதுன்னு சொல்லும் விஞ்ஞானம். இயேசு உயிரோடு எழுந்தது எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது வந்து ஆனா வேதத்த மிஞ்சின அறிவு நமக்கு ஆபத்து. சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம். அறிவ வச்சு இது எப்படி இப்படி நடக்கும்? இது எப்படி? அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம வேதத்துக்கு கீழ்ப்படியவும் முடியாது. வேத வார்த்தைய நம்பவும் முடியாது. அப்ப நம்ம அறிவ இதுல பயன்படுத்தக்கூடாது. அது உலக விஷயம் வேற, இது வேற. ஒரு தடவ பில்லி கிரஹாம்ட்ட ஒரு சின்ன பையன் கேட்டானாம். யோனா வந்து வயிற்றுல இருந்தது உண்மையா? அத நம்புறீங்களா? அது எப்படி மீன் மீன் வயித்துல இருந்தத. அது நம்புறீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்னாராம். அதையும் நம்புவேன். யோனா அவ்வளவு பெரிய மீன் அது யோனாவ விழுங்குற அளவுக்கு. அந்த மீன் யோனா வயித்துல இருந்துச்சுன்னு போட்டா அதையும் நம்புவேன். அது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஆனா, வேதத்துல எழுதப்பட்டது எல்லாம் உண்மைதான். அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு அ சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அந்த நம்ம அறிவ வச்சு இந்த பைபிள்ல நம்ம யோசிச்சோம்னா, அது வந்து நமக்கு ஜெபிக்க தடையா இருக்கும். இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? டாக்டர் இப்படி சொன்னாரே! பைபிள்ல இப்படி போட்டிருக்கே! செத்து 4 நாள் ஆன லாசர்வ எழுப்புனது முடியுமா? அந்த உலகத்துல? முடியாது. அதனால அறிவியலால முடியுமா? விஞ்ஞானியால முடியுமா? முடியாது. ஆனா தேவனால முடியும். அ எத்தனையோ உதாரணத்துக்கு உபவாசத்த சொல்லலாம். 40 நாள் நம்ம சாப்பிடாம இருக்கோம். நான் 3 நாள் தண்ணி குடிக்காம நான்லாம் உபவாசம் இருந்தேன். ஆ தண்ணியும் கூட குடிக்காம, சாப்பிடாம அப்படி. அப்படிலாம் டாக்டர்ஸ்ட்ட கேட்டா, ஐயய்யோ! இருக்கக்கூடாதுன்னுவாங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடாது, உடம்ப அப்படி பாதிக்கும், இப்படி பாதிக்கும். கிட்னி பாதிச்சுரும். ஆனா, ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையோட இருக்கும்போது, கர்த்தர் நான்லாம் எத்தனையோ 40 நாள் இருந்திருக்கேன். 2, 3 மாட்டி. இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்காரு. 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்தோம். கர்த்தர் பாதுகாத்தாரு. ஏன்னா, அவர நம்பி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் ஜீவன் உண்டு. நம்ம அத நம்பி இருக்கும்போது, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கச் செய்வார். அதனால அறிவுக்கு மேற்பட்டது நம்ம வேதம். விஞ்ஞானத்துக்கு மேற்பட்டது நம்ம வேதம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம அறிவ வச்சு யோசிச்சோம்னா, நம்ம ஜெபிக்க முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர இழந்துருவோம். ஆண்டவர விட்டு தூரம் போயிருவோம். அதனால அது ஒரு தடை நமக்கு ஜெபிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொன்னு பாவம். அது நமக்கே தெரியும். ஏசாயாவுல எழுதியிருக்கு. அ அவரு உங்களுடைய அக்கிரமங்களே அவருக்கும் அ உங்களுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாவம் செய்துட்டு போய் ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ணவே மனசு இருக்காது. பாவத்துல இருந்தோம்னா. பாவம் இருந்தா ஜெபம் இருக்காது. ஜெபம் இருந்தா பாவம் இருக்காது. நம்ம ஜெபிக்க நம்ம பாவம் நம்ம விட்டு நீங்கிரும். அப்ப பாவம் வந்து ஒரு பெரிய தடை. ஆனா, ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அத நம்ம நெனச்சு, அத உணர்ந்து, ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதத செய்துட்டா கூட, ஐயய்யோ! இப்படி செய்துட்டோமே! அப்பதான் இவரு யூதாஸ் வந்து தப்ப செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்காம ஆண்டவருக்கு நின்னு செத்துட்டான். அதே மாரி நம்மளும் செய்துட்டோமேன்னு ஆண்டவர விட்டு ஒதுங்கி போனோம்னா, நம்ம தான் ஆண்டவர இழந்து போயிருவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவம் பாவம் செய்யாத மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. ஏதாவது தப்பு செய்துட்டோம்னா, ஆண்டவர் பாதத்துல போய் உட்கார்ந்து அத அறிக்கையிடும்போது, அவர் மன்னிக்க இரக்கம் மிகுந்தவரா இருக்கிறார். அதனால நம்ம பாவம் வந்து நம்ம ஜெபத்துக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. தப்பு செய்தாலும் அதுக்காக தப்பு செய்யலாம்ன்னு நான் சொல்லல. ஒருவேள நம்ம ஏதாவது தவறிட்டோம்னா, அதுக்காக ஜெபிக்காம இருந்தோம்னா, நம்ம இன்னும் தூரம் தூரமா போயி ஆண்டவர விட்டு விலகி, நம்ம முன்னிலைமைய பார்க்கிலும் பின்னிலைமை கேடு உள்ளதாயிரும். அதனால தப்பு செய்தா உடனே போய் ஆண்டவர் பாதத்துல காத்திருப்போம். "ஏசப்பா இத மன்னிச்சுருங்க." என்னையன்னு சொன்னா ஆண்டவர் மன்னிப்பாரு. அதுக்கப்புறம்
அவர் நம்மோட இருப்பாரு. அவரே சொல்லியிருக்காரு, 7, 70 தரம் நீங்க மன்னிங்க அப்படின்னு. மனுஷனுக்கே சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அதுக்கு நிச்சயமா மன்னிப்பார். நம்ம போய் அவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி, நம்ம ஜெபத்த தொடரணும். பாவம் நமக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. அந்த 1 யோவான் 2:16ல சொல்லியிருக்கு. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் நமக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில நம்ம மேற்கொள்ளணும். இதெல்லாம் மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து, அவர்ட்ட போய் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு, அந்த பாவம் நம்மள மேற்கொள்ளாதபடி நம்ம ஜெபிக்க ஆண்டவரோட நெருங்க பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது நம்மகிட்ட அணுக முடியாது. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்து ஜெபம் தடைபடாதபடி நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் பயம் அடுத்த தடை. பயம் இருந்தாலும் நமக்கு ஜெபிக்க முடியாது. எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்னா, நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போ முடியாது. எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெறைய சொல்லியிருக்கு. அதுல முதல்ல பயப்படுகிறவர்கள தான் சொல்லியிருக்கு. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம பயத்த ஆண்டவர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு 365 தடவ வேதத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவ ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாத, எத குறித்தும் பயப்படாத அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, சர்வ வல்லவர், பயப்படாதன்னு சொல்லி நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்றவர் இருக்கும்போது, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பயம் நம்ம ஜெபத்த தடுக்குமானால், அதையும் ஆண்டவருடைய பலத்தால நம்ம மேற்கொள்ளணும். அத உணரணும். ஐயோ! பயமா இருக்கு. அதனால நம்ம ஜெபம் பண்ண முடியாம இருக்கு. சொல்லிட்டு ஏசப்பா அந்த பயம் எனக்கு நீங்க செய்யுங்க. நான் பயத்தின் ஆவிய கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஆவிய தெளிந்த புத்திய குடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி ஆண்டவரே எனக்கு பயம் வேண்டாம்ப்பா. இத மேற்கொள்ள பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு, அந்த பயத்த மேற்கொள்ளணும். அந்த உணர்வு வந்தாலே நம்ம அத விட்டு வெளிய வந்துரலாம். இது நம்மள ஜெபிக்க தடையா பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னா, மன்னிக்க முடியாத தன்மை. இருந்துச்சுன்னா நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மத்தேயு 5வது அதிகாரத்துல 44வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும். மத்தேயு 5:44 ஒரு நிமிஷம். மத்தேயு அந்த ஒரு வசனத்த மட்டும் வாசிச்சிடலாம். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதனால உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. இத நம்ம கடைபிடிக்கும்போது, நமக்கு மன்னிக்க முடியாத தன்மை வர முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம யார மன்னிக்காம இருப்போம்? சத்துருக்கள, நமக்கு நம்மள சபிக்கிறவங்கள, நம்ம பகைக்கிறவங்கள, நிந்திக்கிறவங்கள, துன்பப்படுத்துறவங்கள தான் மன்னிக்காம இருப்போம். அவங்கள மன்னிங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம், அ நமக்கு வந்து மன்னிக்க முடியாத சூழ்நிலையே இல்ல. நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சுட்டு ஆண்டவர்ட்ட மன்னிக்கிறதுக்கு கிருப தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு, அத மன்னிக்கும்போது அந்த கசப்பு இருந்தா நம்ம பரலோகத்துக்கும் போ முடியாது, ஜெபம் பண்ணவும் முடியாது. அப்ப அந்த யார் மேலயும் கசப்பு இல்லாதபடி நம்ம இருதயத்த காத்துக்கிட்டு இந்த வசனத்த நினைவு கூர்ந்து, இல்லப்பா எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்கீங்க. அ அதாவது அவங்க நமக்கு விரோதம் பண்ணாலும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். சங்கீதத்துல சொல்லியிருக்கும். என்ன நான் அ எ என்னது என் சிநேகத்துக்கு பதிலாக அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம சிநேகிப்போம். நம்ம மேல தப்பு இருக்காது. ஆனாலும் அவங்க விரோதிக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெறைய வரும். ஆனாலும் நம்ம அதுக்கு இடம் குடுக்காம நம்ம மனசுல கசப்ப எடுத்து போட்டு மன்னித்தா தான் நம்ம ஜெபிக்க முடியும். அப்பதான் பரலோகத்துக்கும் முடியும். அதனால அந்த மன்னிக்க முடியாத தன்மை நம்ம விட்டு நீங்க நம்ம ஒப்பு குடுப்போம். அதை உணர்வும் கர்த்தர் மாற்றுவார். இன்னும் ஒண்ணே ஒண்ணு இந்த உலகத்துல உள்ள ஆவிகள், சினிமா, சிற்றின்பங்கள், இல்ல எங்கேயாச்சும் சுத்தி பார்க்க போணும். அப்படி இப்படின்னு டூர் போறோம் அப்படின்ற மாரி சூழ்நிலை வரும்போது, நமக்கு வந்து ஜெபிக்க முடியாத தடைகள் வரும். அப்ப அதிலயும் நம்ம ஒண்ணு கவனமா இருந்துகிட்டு போணும். ஜெபத்த நேரம் தடைபடாதபடி வச்சுக்கிட்டு, மத்த நேரங்கள்ல போற மாரி நம்ம பிளான் பண்ணணும்.
அல்லது அங்க போய் ஜெபம் பண்ற மாரி சூழ்நிலை உண்டாகணும். எந்த சூழ்நிலையும் நம்ம முதல்லயே பிளான் பண்ணி, அது நம்ம ஜெபத்துக்கு தடையறாதபடி நம்ம முடிவு பண்ணிட்டு, அதையும் மேற்கொள்ளும்போது, நிச்சயமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பாதத்துல காத்திருந்து ஜெபிக்க முடியும். இப்ப நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு குடுத்து ஜெபிக்கணும். அ அதாவது மத்தவங்க நம்மள காயப்படுத்துறதுனாலயோ, நம்ம மாம்ச எண்ணங்களாலயோ, இதுவரைக்கும் பார்த்த எந்த தடைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம அதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்தா தான் நம்ம அத மேற்கொள்ள முடியும். உணர்ந்து அதிலிருந்து நம்ம தப்புவோம். தப்பி நம்ம ஜெப வாழ்க்கைய விடாம நம்ம ஜெபிப்போம். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயத்த பெற முடியும். பரலோகத்துக்கும் போ முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.